நண்பர்களே வணக்கம். ஈரானின் அதிபயங்கர குழுக்கள் இவை என்ன செய்கின்றன? நோபோ படை என்றால் என்ன? இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஈரான் இராணுவத்தை மட்டுமில்லை, பல்வேறு சிறிய சிறிய குழுக்களை வைத்துக் கொண்டுள்ளது. இந்த குழுக்கள் ஈரான் சார்பில் அண்டை நாடுகளுடன் மோதலை மேற்கொண்டு வருகின்றன. தற்போதைய போரில் மட்டும் இல்லை, இதற்கு முன்பும் ஈரானுக்கு இவர்கள் ஆதரவாக இருந்து வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் ஏமன், லெபனான் நாடுகளில் இருந்து இஸ்ரேலை தாக்கி வருகின்றனர். ஹெஸ்புல்லா, ஹூதி, ஹமாஸ் போன்ற குழுக்களை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இவர்கள் பாலஸ்தீனத்திலும் உள்ளனர். பாலஸ்தீனத்தில் ஹமாஸ், ஹெஸ்புல்லா அமைப்பு தீவிரமாக தற்போது இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டு வருகிறது. ஹமாஸ் அமைப்பு 1987ஆம் ஆண்டு உருவானது. ஹமாஸ் என்றால் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் ஆகும். இந்த அமைப்பு இஸ்ரேல் நாட்டை கடுமையாக எதிர்க்கிறது. அந்த இடம் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது என்று கூறுகிறது. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பாலஸ்தீன பூமியில் ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான பாலஸ்தீன நாடு உருவாக வேண்டும் என்று கூறி வருகிறது. குறிப்பாக வெஸ்ட் பேங்க், கிழக்கு ஜெருசலம், காசா ஸ்ட்ரிப் உள்ளடக்கிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது ஹமாஸ். இந்த அமைப்புகளுடன் சேர்த்து மேலும் பல்வேறு போராளி குழுக்களை ஈரான் வைத்துக் கொண்டுள்ளது. இவர்களுக்கு பெரிய அளவில் நிதி ஆதரவையும் ஆயுதங்கள் உதவியையும் ஈரான் இராணுவம் செய்து வருகிறது. இவை மட்டுமில்லாமல் ஈரானின் ரகசிய பாதுகாப்பு படை நோபோ என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது உச்சபட்ச தலைவர்களை காக்கும் பிளாக் கிளாட் கமாண்டோஸ். மத்திய கிழக்கு போர் மற்றும் அரசியல் பதற்றத்தின் நடுவில் அலி காமேனிக்கு பின்னர் அவரது மகன் முஜ்தபா காமேனி சுப்ரீம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவரது பாதுகாப்பிற்கு என்று இந்த நோபோ சிறப்பு பாதுகாப்பு படை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. நோபோ என்றால் என்ன என்று பார்க்கலாம். நோபோ என்பது ஈரானின் மிகவும் உயர்ந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட பாதுகாப்பு படையாகும். 1991ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஈரானின் போலீஸ் ஸ்பெஷல் யூனிட்ஸ் கமாண்டின் கீழ் செயல்படுகிறது. மிகவும் ஆபத்தான செயல்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் முக்கிய பணிகள் என்னவென்றால் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், கடத்தப்பட்டவர்களை மீட்பது, முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, உள்நாட்டு பாதுகாப்பு அவசர செயல்களுக்கு உடனடியாக விரைந்து செயல்படுவது என்பதாகும். ஏன் முஜ்தபா காமேனிக்கு பாதுகாப்பு? ஈரானின் முன்னாள் சுப்ரீம் தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது மகன் முஜ்தபா காமேனி புதிய சுப்ரீம் தலைவராக தேர்வாகி இருக்கிறார். இதனால் அரசியல் பதற்றம், கொலை முயற்சி அச்சம், உள்நாட்டு கலவரம் அதிகரித்து இருப்பதால் அவரை பாதுகாக்க நோபோ படை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பிளாக் கிளாட் கமாண்டோஸ் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள் என்றால், நோபோ படையினர் கருப்பு நிற டாக்டிக்கல் உடை, முகமூடி, கனரக ஆயுதங்களுடன் களத்தில் செயல்படுகின்றனர். இதனால் இவர்கள் பிளாக் கிளாட் கமாண்டோஸ் அல்லது பிளாக் கிளாட் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். ஈரானில் சர்ச்சையான இவர்களது பங்கு என்ன என்று பார்க்கலாம். நோபோ படை உள்நாட்டிலும் கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. 1999இல் மாணவர் போராட்டங்கள், 2019இல் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள், 2022இல் மாசா அமினி மரணத்திற்கு பிறகு நடந்த போராட்டங்களை இவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்படுத்தியதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. மாசா அம்னி என்பவர் குர்திஸ் ஈரான் பெண். இவருக்கு வயது 22. கடந்த 2022ஆம் ஆண்டில் இவர் ஈரான் அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஹிஜாப் அணியவில்லை என்ற குற்றத்திற்காக கடுமையாக தாக்கப்பட்டார். பின்னர் இவர் டெஹ்ரான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். 3 நாட்களில் இவர் மரணமடைந்தார். இதையடுத்து ஈரானில் பெரிய அளவில் பதற்றம் நிலவியது. போராட்டங்கள் வெடித்தன. இந்த போராட்டங்களை நோபோ படைதான் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்படுத்தியதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. மற்ற நாடுகளில் இதற்கு சமமான படைகள் என்ன என்று பார்க்கலாம். நோபோ படையை பிற நாடுகளின் சிறப்பு பாதுகாப்பு படைகளுடன் ஒப்பிடலாம். அமெரிக்காவில் ஸ்வாட், இந்தியாவில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, பிரான்சில் GIGN. இவை அனைத்தும் பயங்கரவாத எதிர்ப்பு, கடத்தல் மீட்பு, உயர்நிலை பாதுகாப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் சிறப்பு படைகளாகும். ஈரானில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்புகள் பல நிலைகளில் செயல்படுகின்றன. அதில் முக்கியமான 3 அமைப்புகள் நோபோ, IRGC, குத்ஸ் போஸ். இவை 3ம் ஒரே அமைப்பில்ல, இவற்றின் செயல்பாடுகள் வேறுபடும். நோபோ குறித்து ஏற்கனவே இந்த வீடியோவின் துவக்கத்தில் பார்த்தோம். ஈரானுக்குள் மட்டுமே இந்த படை செயல்படும்.
போராட்டங்களை அடக்குதல், முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் ஆகும். IRGC என்பது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாகும். இந்த அமைப்பு 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. நேரடியாக சுப்ரீம் லீடர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. இந்த அமைப்பின் கீழ் தரைப்படை, கடற்படை, விமானப்படை, ஏவுகணைப்படை, பாசிஜ் மற்றும் குட்ஸ் போர்ட்ஸ் ஆகியவை செயல்படுகின்றன. பாசிஜ் என்பது உள்நாட்டு பாதுகாப்புக்கானது, குட்ஸ் போர்ட்ஸ் வெளிநாட்டு நடவடிக்கைகளுக்கானது. இவற்றின் பணி என்னவென்றால் ஈரானின் புரட்சியையும் அரசையும் பாதுகாப்பது, ஏவுகணை திட்டங்களை கண்காணிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவது. IRGCயில் 1,50,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளன. குட்ஸ் போர்ட்ஸ் வெளிநாட்டு இரகசிய இராணுவ பிரிவு குறித்து பார்க்கலாம். குட்ஸ் போர்ட்ஸ் IRGCயின் ஒரு சிறப்பு இரகசிய பிரிவாகும். வெளிநாட்டு இராணுவ நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பிரிவு என்ன செய்யும் என்றால், வெளிநாடுகளில் இரகசிய நடவடிக்கைகளை கண்காணிக்கும், கூட்டணி குழுக்களுக்கு ஆயுத உதவி செய்யும், உளவு தகவல் சேகரித்து கொடுக்கும், ப்ராக்ஸி வார் நடத்தும், அதாவது ஈரானுக்கு பதில் மற்ற நாடுகளுடன் போரை நடத்தும். இந்த பிரிவு ஈராக், சிரியா, லெபனான், ஏமன், காசா ஆகிய இடங்களில் செயல்படுகிறது. இந்த பிரிவு ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹூதிஸ் போன்ற குழுக்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது அமெரிக்காவின் CIA போல் கருதலாம். இந்த குட்ஸ் படைதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் இன்னும் ஆபத்தான கட்டத்துக்குள் நுழைந்துள்ளதாகவும் தொடர்ந்து பழிவாங்கும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. இந்த அமைப்பு என்ன கூறுகிறது என்றால், ஈரான் மீது தூண்டப்படாத தாக்குதலை கண்டித்துள்ளது. மேலும் உயிரிழந்த சுப்ரீம் தலைவர் அலி காமேனி மீது உள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசம் காரணமாக எதிர்ப்பை தொடர்ந்து செயல்படுத்துவோம், எங்கள் எதிரிகளுக்கு எதிராக தீயின் கதவுகளை திறப்போம் என்று கூறியிருக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகள் உலகின் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்காது என்றும் எச்சரித்துள்ளனர். இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.